வட்டாட்சியருக்கு இப்படி ஒரு சர்க்குலர் போட வேண்டிய அவசியத்தை உருவாக்கியது எது? பகிரங்கமாக மாநில அரசு விளக்கமளிக்க வேண்டும். இந்த ஆட்சியில போராட்டங்களுக்குமே மறுக்கப்படுது, அந்த உரிமைகள் நசுக்கப்படுது அப்படின்றது தொடர்ச்சியா இருக்கு. திமுக ஆட்சி காலத்தில் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்படுது. ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் கடி. ஆனால் இதே சென்னையில் எங்கேயும் அனுமதி தர மாட்டாங்க. ஜனங்க இல்லாத ஒரு பகுதி ஒதுக்கி அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. ஜனங்க முன்னால் அந்த கருத்தை முன்வைக்கணுங்கிறது தான் ஜனநாயகம் சொல்கிற பாடம். இது கம்யூனிஸ்டுகளை ஒடுக்கிறதா நினச்சிட்டு ஜனநாயகத்தை ஒடுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ராஜ் நடக்கிற மாதிரி கருத்து ஏற்படுது. இப்போ ஆஃப்டர் ஆல் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பேரணியை தடுத்து நிறுத்தலாம். அமைச்சர் ரமேஷ் நாட்டம் எல்லை தாண்டிய பயங்கரம் அப்படின்ற ஒரு கூற்றை சொல்லியிருக்கீங்க. எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு நின்னா தான் கண்ணியம் சொல்கிறாருன்னா அவர் இந்த அவையை பற்றி என்ன புரிஞ்சிருக்காரு, அவையின் விதிமுறைகளை பற்றி என்ன புரிஞ்சிருக்காரு? சட்டமன்றம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க தோழர்? இந்த 100 நாள் ஆட்சி தாவேகாவினர் என்னென்ன ப்ளஸ் பார்க்குறீங்க, என்னென்ன மைனஸ் பார்க்குறீங்க? ரொம்ப கூர்மையாக பார்த்தா துதிபாடும் மண்டலமாக மாறிடுச்சு. எது வரைக்கும் ஆதரிப்போம், எப்போ இதுக்கு எதிராக போராடணுங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கணும். அவங்க நடவடிக்கைகளை பொறுத்து தான் நாங்கள் தீர்மானிப்போம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு சுப்பராயன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் கம்யூனிஸ்டுகளினுடைய பங்கு அப்படிங்கிறது இந்த முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி இருக்குது. அது தெரிஞ்சும் கூட கம்யூனிஸ்டுகள் மேலே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சிகளினுடைய மாணவர்கள் மீது ஒரு அடக்குமுறையை ஏவுறாங்க, அவங்க மேலே வழக்குகளை தொடர்ந்து அவங்க மேலே கைது நடவடிக்கைகள் மேற்கிறாங்க, அவங்கள முடக்குறாங்கன்ற ஒரு சிக்கல் சமீபத்தில் எழுந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் எதிர்பாராத விஷயம் அல்ல. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் என்பது வெறும் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் கம்யூனிஸ்டுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரியான தாக்குதலை இன்னும் தீவிரமாக கூட எதிர்கொண்டு வருகிறார்கள். பல நாடுகளில் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது, இருந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரபல கட்சிகளைப் போல் அல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்துள்ள கொள்கைதான் அத்தகைய தீவிர தாக்குதலுக்கு காரணமாக அமைகிறது. நடப்பில் நிலவுகிற சமூக அமைப்பை முற்றிலும் மாற்றி ஒரு சோசியலிச சமூக அமைப்பை கட்ட வேண்டும் என்பதற்காக தோன்றியது தான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஏதோ இந்த சில சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களின் வெற்றிக்கு அறுவடை செய்து கொள்வதற்காக நாம் கட்சியை தொடங்கவில்லை. அதனால் இது ஒரு 178 ஆண்டு கால வரலாற்று பின்னணி கொண்டது. இது இந்த சமூக அமைப்பை முற்றிலும் அடிப்படையிலேயே மாற்றுவதற்காக பிறந்த கட்சி என்பதால் தற்போது நிகழுகிற தனி உடைமை கட்டமைப்பை சார்ந்தவர்கள் எங்களை எதிர்க்கிறார்கள், குறிவைக்கிறார்கள், வேட்டையாடுகிறார்கள். ஏன் மாணவர்களை குறிவைக்கணும்? மாணவர்களை ஈர்ப்பது மார்க்சிய தத்துவம், கம்யூனிஸ்ட லட்சியம். இது ஈர்க்கிறது. இது ஈர்ப்பிற்கு உடனடியாக ஏற்று அவற்றை அங்கீகரிக்கிறவர்களாக மாணவர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதனால் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கருத்தோட்டத்திற்கு உட்பட்டவர்களை குறிபார்த்து வேட்டையாடுகிறார்கள். இதில் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இல்லை. இதை நாங்கள் எதிர்பார்த்தே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இவற்றை எதிர்கொள்ளுவோம். இது ஒரு வகையான மிரட்டல் அப்படின்னு சொல்லப்படுது தோழர். ஏன்னா இப்போ
கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் ஆதரவை பின்வாங்கிடுவீங்க அப்படின்ற நோக்கத்துக்காக அப்படியான சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்ட்டு மாணவர்களை இப்படி தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிறாங்க, மாணவர்களை முடக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது நாங்கள், அது ஒரு பெரிய விஷயம், நாங்கள் இந்த நடப்பில் நிலவுகிற தாவேக அரசின் ஆட்சியை நாங்கள் ஆதரித்தது என்பது கூட்டணி சேர்ந்த அடிப்படை அல்ல. அவர்களோடு கூட்டணியே இல்லை, எங்களுக்கு எந்த அரசியல் ரீதியான உறவுகளும் இல்லை. அவர்களின் நடவடிக்கைகள் என்ன என்பதை நாங்கள் கூர்ந்து கவனித்து வருகிறோமே தவிர அவர்களின் நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்ய இன்னும் நாங்கள் தொடங்கவில்லை, கவனித்து வருகிறோம், அவ்வளவுதான். அவர்களை பொறுத்தவரையும் அவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற முறையில் அவர்கள் ஆட்சி அமைப்பதை தகர்க்க முயற்சிக்கிற முயற்சி பிஜேபியால் மேற்கொள்ளப்பட்டு வந்ததை அவருடைய கள்ளம் கண்டு அவர்கள் ஆட்சி அமைக்கும் உரிமையை தடுப்பதற்காக நாங்கள் ஆதரவு அளித்தோம் ஆட்சி அமைக்க. அதோடு எங்களுடைய தொடர்பு முடிந்துவிட்டது, அவ்வளவுதான். ஆட்சி அமைக்க ஆதரவு தந்தமே தவிர கொள்கை ரீதியான ஆதரவு இல்லை. திமுகவோடும் எங்களுக்கு உறவு இல்லை, கூட்டணி இல்லை. தாவேகாவோடும் எங்களுக்கு அரசியல் உறவோ கூட்டணியோ இல்லை. நாங்கள் இடதுசாரி அணி என்ற நிலையில் ஒன்றுபட்டு பொதுமக்களின் கோரிக்கைகள், தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான கோரிக்கைகளை முன்வைத்து கம்யூனிஸ்டுகள் சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் இணைந்து நின்று போராடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பாதையை செப்பனிட்டு கொண்டிருக்கிறோம். அதன் வழியிலே தான் இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். தற்போது தேர்தல்கள் மற்ற விஷயங்கள் வரும்போது அன்றைய அரசியல் வளர்ச்சி போக்கை மதிப்பீடு செய்து முடிவெடுப்போம். கம்யூனிஸ்ட் என்ன ஒரு தடை செய்யப்பட்ட கட்சியா, இல்லை ஒரு தீவிரவாத அமைப்பா, இல்லை ஒரு மாவோயிஸ்ட் கட்சியா? ஏன் அதன் மீது இத்தகைய ஒரு நடவடிக்கைகள் எடுக்கணும்? இப்படியே தான் கையாளணுமா ஒரு தேசிய கட்சியை, உலகளவில் ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சித்தாந்தத்தை அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு தோழர். இந்த சித்தாந்தத்தினுடைய நேர்மை தான், இந்த சித்தாந்தம் நபர்களுக்கானதல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் நலனை பேணுவதற்காக பிறந்த ஒரு தத்துவம், ஒரு சித்தாந்தம் இது. அதனால் சமூக மக்களின் உழைப்பு சக்தியை சுரண்டி பிழைக்க ஊக்குவிக்கிற இன்றைய சமூக அமைப்பில் இதை தகர்க்க போராடுகிற கம்யூனிஸ்டுகளை வெறுக்கிறார்கள். அவர்கள் வெறுப்பது, எங்களை தடை செய்ய நினைப்பது என்பது எங்களுடைய தகுதியை அங்கீகரித்ததாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை அவர்கள் கட்டாயம் தடை செய்வது ஒன்றும் புதிதில்லை. வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் 8 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டோம். 1934 42 வரை 8 ஆண்டு காலம் வேட்டையாடப்பட்டோம் தமிழ்நாட்டில். நாங்கள் பிறப்பதற்கு முன்னரேயே தாக்குதல்கள் தொடங்கிவிட்டன. 1925 தான் பிறந்தோம், தொடங்கப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் 24 கான்பூர் சதி வழக்கு போட்டு முக்கிய கம்யூனிஸ்ட் தலைவர்களை தண்டித்து உள்ளே தள்ளிவிட்டார்கள். 1922 27 வரை 5 பெஷாவர் சதி வழக்கு போட்டு உள்ளே தள்ளினார்கள். 1929 மீரட் சதி வழக்கு போட்டு தண்டித்தார்கள். மூச்சு விடவில்லை. ஏனென்றால் இது தற்போது நிலவுகிற உழைப்பு சக்தியை சுரண்டி பிழைக்க கற்றுக் கொடுக்கிற இந்த சமூக அமைப்பு தகர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்தது. அந்த நேர்மைக்காகவே கம்யூனிஸ்டுகளை தாக்குகிறார்கள், தடை விதித்தார்கள், இப்பொழுதும் அபகீர்த்தி ஏற்படுத்துகிறார்கள். நேற்றைக்கு ஒரு சுற்றறிக்கை வருது காலையில். எஸ், ஆமாம். அந்த சுற்றறிக்கையில் வட்டாட்சியர்கள் உடைய கவனத்திற்கு கீழே கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு லிஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் நினைக்கிறேன், நாட் ஷூர், திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை
அதுக்கப்புறம் எதிர்ப்பு கிளம்பிய பிறகு அதை பின்வாங்குறாங்க. அதற்கு முந்தைய நாள் திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு கான்வெகேஷனில் வைஸ் பிரசிடென்ட் கலந்துக்கக்கூடிய இடத்துல இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தலைவர் பக்கத்தில் அந்த மாணவர் பக்கத்தில் ஒரு சீருடை அணியாத காவலரை அமர வச்சுருக்காங்க. அந்த நபர் என்ன தீவிரவாதியா, அந்த வாலிபர் எதற்காக இப்படி ட்ரீட் பண்ணணும் அவர் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் இந்த விஷயம் எல்லாம் தொடர்ச்சியாக தமிழக அரசு முன்னெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழக அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குது? அது தமிழக அரசு விளக்க வேண்டும். அந்த இது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. வட்டாட்சியர் வெளியிட்ட சுற்றறிக்கை வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவரால். ஆனால் அது மட்டும் போதுமானது அல்ல. சிபிஐ சிபிஐஎம் மாணவர் இளைஞர் ஆதரவாளர்களை பட்டியலிடச் சொல்லி ஒரு வட்டாட்சியர் உத்தரவு ஒரு நாளுக்குள் எல்லாம் தகவல்களை சேகரித்து ஒப்படைக்க வேண்டும் என்று போட்டார்கள். அதுதான் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பரவலாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வெடிக்க தொடங்கியதால் வாபஸ் பெறப்பட்டது. அதற்கு முன்னரேயே மாநில அரசு உயர்மட்டத்திலேயே ஒரு உத்தரவு போடப்பட்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம். அவை வாபஸ் பெறப்பட்டதா என்பதை மாநில அரசு தான் விளக்க வேண்டும். என்ன மாதிரியான உத்தரவு சார்? இந்த மாதிரியான கம்யூனிஸ்டுகளை தடுப்பதற்காக கம்யூனிஸ்டுகள் பள்ளி மற்ற விஷயங்களில் மாணவர்களை அணுகிறத தடுக்கிறதுக்கான முறையில் ஏதோ ஒரு உத்தரவு போடப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அது வாபஸ் பெறப்படவில்லை. அப்போ அரசு தெளிவாக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகளை அடையாளம் காணுவதற்கான நடவடிக்கை நேரடியாக குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மூலம் வெளிப்பட்டு அது எதிர்க்கப்பட்டு அது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்குது. ஆனால் மாநில அரசு இந்த அறிக்கை எப்படி வந்தது? வட்டாட்சியருக்கு இப்படி ஒரு சர்க்குலர் போட வேண்டிய அவசியத்தை உருவாக்கியது எது? மாநில அரசினுடைய அதிகாரமா அல்லது மத்திய உள்துறையினுடைய உத்தரவின் பேரில் இந்த மாநிலத்தில் கம்யூனிஸ்டுகளை பற்றி கணக்கெடுப்பு நடத்தியதா என்ற விவரங்களுக்கு பகிரங்கமாக மாநில அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். உள்துறை அமைச்சர் 2 நாள் பயணமா இன்றைக்கு சென்னைக்கு வந்து தென்மண்டல கூட்டம் என்ற பெயரால் வந்திருக்கிறார்கள். அதை ஒட்டி என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த டூர் முடிந்ததற்கு பின்னர் அதனுடைய நடவடிக்கைகளை பார்க்க. நீங்க மத்திய அரசினுடைய உத்தரவின் பேரில் இப்படியான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி எழுப்பினதுனால நான் இதை கேட்கிறேன். ஹோம் மினிஸ்டர் இங்க வந்திருக்காரு அப்படின்னா மேபி அதற்கான ஒரு காரணியா இந்த விஷயம் இருக்குமா அப்படின்னு. ஒன்றிய அரசின் குறிப்பாக உள்துறையில் அமித்ஷாவின் தலைமையின் கீழ் இறங்குகிற உள்துறையின் நிர்பந்தத்தாலும் அழுத்தத்தாலும் இத்தகைய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்க முடியும் என்று நான் உறுதிபட நம்புகிறேன். ஏனென்றால் சுதந்திர தின உரையில் என்ன பேசினார் இந்தியாவினுடைய பிரதமர்? நக்சல்கள் குறித்து இவர் தெரிவித்த கருத்து என்பது ஒரு நேர்மையான கருத்து அல்ல. அறிவுஜீவிகள் மார்க்சிய தத்துவத்தை விரும்புகிறார்கள், கம்யூனிசத்தை விரும்புகிறார்கள். சில இடங்களில் கம்யூனிஸ்டுகள் மீது கூட வெறுப்பு இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் கம்யூனிசத்தின் மீது விமர்சனமோ வெறுப்போ வர அடிப்படைகள் இல்லை. தனி மனிதனுடைய தவறுகள் சித்தாந்தத்தினுடைய தவறுகளாக பார்க்க தோன்றியிருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. அதனால் கம்யூனிசத்தின் மீது ஈர்ப்பு வந்திருக்குது. இப்போ யுஎஸ்ஏல வைஸ் பிரசிடெண்ட்டு சொல்லியிருக்கார், யுஎஸ்ஏவில் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவான போக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதே, இதை தீவிரமாக கவனித்து ஒடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ட்ரம்ப் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராகத்தான் பேசி வருகிறார். உலகில் கம்யூனிஸ்டுகள் எங்கு வளர்ந்தாலும் அச்சப்படுகிறார்கள் உடைமையாளர்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள், அந்நிய நேரடி முதலீடுகள். இவையெல்லாம் தங்கள் எதிரியாக பார்ப்பது கம்யூனிஸ்டுகளைத்தான். ஏனென்றால் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளும் அந்நிய நாட்டு நேரடி முதலீடுகளும் ஏகாதிபத்திய நாடுகளும் வளர்ந்த நாடுகளின் வளத்தை, இயற்கை வளத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் கட்டுப்படுத்த துடிக்கிற நடவடிக்கை
எதிராக உலகில் நிற்கிற ஒரே சக்தி கம்யூனிஸ்டுகள் தான், இடதுசாரிகள் தான். அதனால் இடதுசாரிகளை கம்யூனிஸ்டுகளை குறிவைப்பது தொடர்ந்து நடக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தமிழ்நாட்டிலேயும் இந்த நடவடிக்கையை பார்க்கிறோம். உலகின் எல்லா வளர்ந்த நாடுகளிலும் தலையீடு செய்வது நிதி மூலதனம். அந்த நிதி மூலதனம் கொழுத்த ஏகாதிபத்தியத்தினுடைய கருவியாக செயல்படுகிறது. அந்த நிதி மூலதனத்தின் கருவிகள் தான் இந்தியாவில் வேர்ல்டு பேங்க், IMF, WTO. இந்த மூன்றும் உலக நிதி மூலதனத்தின் கருவிகள். இந்த மூன்றும் வளரும் நாடுகளின் இயற்கை வளத்தை கொள்ளையடிக்க திட்டமிடுவதோடு அந்தந்த நாடுகளின் அரசியல் அதிகாரத்திலும் தீவிர செல்வாக்கு செலுத்த விரும்புகின்றன. பொருளாதார கொள்கைகளை தீர்மானிக்கின்றன, அரசியல் கொள்கைகளை தீர்மானிக்கின்றன. எனவே இவற்றை ஊடுருவி கண்டு உணர்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். அதற்கு எதிராக உறுதிபட சமரசமின்றி போராடுகிறவர்கள் கம்யூனிஸ்ட். அதனால இந்த எதிர்ப்பு, அதனால உலக தெளிவு இந்த எதிர்ப்பு இருக்கிறது. நான் நேரடியாகவே கேட்கிறேனே தோழர், கடந்த ஆட்சியில கூட்டணியில இருந்தீங்க, அந்த ஆட்சியில கூட கம்யூனிஸ்டுகள் மீது, மாணவர்கள் மீது அடக்குமுறை கிடையாது, இப்படியெல்லாம் அவங்கள கட்டுப்படுத்தி லிஸ்ட் எடுக்கிறது, தரவுகளை சேகரிக்கிறது, இந்த மாதிரியான விடயங்கள் நடக்கல. அவங்க போராட்டங்கள் நடத்தணும்னு கேட்டாலும் போராட்டங்களுக்கு சில இடங்கள்ல அனுமதி மறுக்கப்பட்டது, ஆனால் பல இடங்கள் அனுமதி கொடுக்கப்பட்டதுங்கிறத தான் பார்த்தோம். இந்த ஆட்சியில போராட்டங்களுக்குமே மறுக்கப்படுது, அந்த உரிமைகள் நசுக்கப்படுது அப்படின்றது தொடர்ச்சியா இருக்கு. திமுக ஆட்சி காலத்தில் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டது, அதை மறுப்பதற்கில்லை. பல பிரச்சனைகளில் போராட்டங்கள் அனுமதிக்கப்பட்டன. ஆனால் இப்போது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷன். ஒரு டெமோக்ராட்டிக் ரூல் நடக்குதாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பு தான் இந்திய அரசியல் அமைப்பு. குடியரசு சட்டம் நிறைவேறி 76 வருஷம் ஆயிடுச்சு. குடியரசு சட்டம் நிறைவேறினாலும் குடிமக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு இடமே கிடையாது. சென்னையில் எங்கே போய் செலுத்துறது? ஜனங்க முன்னால் அந்த கருத்தை முன்வைக்கணுங்கிறது தான் ஜனநாயகம் சொல்கிற பாடம். ஆனால் இதே சென்னையில் எங்கேயும் அனுமதி தர மாட்டாங்க. ஜனங்க இல்லாத ஒரு பகுதி ஒதுக்கி அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. நாங்கள் ஜனநாயக அரசியல் அமைப்பில் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி நமக்கு நம்பகமாக இல்லை என்பதை யார்கிட்ட போய் சொல்கிறது? செவுத்துக்கிட்ட சொல்ல முடியுமா? தார் ரோட்டில் போய் சொல்ல முடியுமா? ஜனங்கிட்ட தான் சொல்ல முடியும். ஜனங்க கூடுற இடத்துல தான் அனுமதி கொடுக்கணும். இந்த அரசு அனுமதி கொடுக்கறது இல்லை. இது ரொம்ப தப்பு. இது கம்யூனிஸ்டுகளை ஒடுக்கிறதா நினச்சிட்டு ஜனநாயகத்தை ஒடுக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் உறுதிபட எதிர்த்து போராடுவோம். மாநில அரசு இந்த விஷயத்தில் ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். போலீஸ் ராஜ் நடக்கிற மாதிரி கருத்து ஏற்படுது. இப்போ போலீஸ் நினைச்சா ஒரு ஆஃப்டர் ஆல் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பேரணியை தடுத்து நிறுத்தலாம். ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பொதுக்கூட்டத்தை தடுத்து நிறுத்தலாம். என்ன ஜனநாயகம் இது? அரசு மீது இருக்கக்கூடிய தவறுகளை, விமர்சனங்களை சுட்டி காட்டுறதுனால 6 மாசத்துக்கு ஒரு முறை மெஜாரிட்டி இல்லாததுனால நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும், அந்த இடத்துல கம்யூனிஸ்டுகள் பின்வாங்கிடுவாங்களோ அப்படின்றதுக்காக இந்த மிரட்டல்கள் விடுக்கிறாங்களா? கம்யூனிஸ்டுகள் எந்த விஷயத்திலையும் பின்வாங்க மாட்டாங்க. மார்க்ஸ் தன்னுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கையிலேயே கம்யூனிஸ்டுகளுக்கு மறைபொருள் கிடையாது, பகிரங்கமாகவே தங்கள் கருத்துக்களை முன்வைப்பார்கள் கம்யூனிஸ்டுகள். அதனால் நாங்கள் அதுகளால் அச்சுறுத்தல் வந்தாலும், அடக்குமுறை வந்தாலும், தடைகள் வந்தாலும் பகிரங்கமாக சொல்லுவோம், மறைபொருள் இல்லை. அதனால் இந்த அரசை எது வரைக்கும் ஆதரிப்போம், எப்போ இதுக்கு எதிராக போராடணுங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கணும். அவங்க நடவடிக்கைகளை பொறுத்து தான் நாங்கள் தீர்மானிப்போம். ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகளை இந்த அரசு அங்கீகரிக்கிற வரை நாங்கள் ஆதரிப்போம். ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகளை முடக்குவது என்று நின்னால் அதை எதிர்த்து போராடும். சமீபத்திய முகநூல் பதிவு ஒன்று பார்த்துருந்தேன் தோழர், உங்களுடைய அதை படிக்கணும்னு நினைக்கிறேன். அதிகாரத்தில் இருப்பவர்களை தீபதூப ஆராதனை செய்து அண்டி பிழைக்கும் கூட்டம் அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லி தொடங்கி அதில் அமைச்சர் ரமேஷ் நாட்டம் எல்லை தாண்டிய பயங்கரம் அப்படின்ற ஒரு கூற்றை சொல்லியிருக்கீங்க. ரமேஷ் எதன் அடிப்படையில் சொன்னீங்க? இந்த ரமேஷ் மந்திரி அமைச்சர்
அவர் சட்டசபையில் என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் வந்தால் எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு நிற்கணும், அந்த கண்ணியத்தை கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறாரு. முதலமைச்சர் வந்தால் எதுக்கு எந்திரிச்சு நிற்கணும்? ஆளுங்கட்சியினர் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவாங்க. எதிர்க்கட்சிகள் இப்போ நானும் சட்டமன்றத்தில் 2 முறை இருந்தேன், நாடாளுமன்றத்தில் இப்போ 3வது முறையாக இருக்கேன். ஒரு நாள் எதிர்க்கட்சிகள் பிரதமர் வரும்போதோ அவர்கள் தலைவர்கள் வரும்போதோ எழுந்து நிற்பதில்லை. அதான் அவங்க கட்சியில் சார்ந்தவங்க எழுந்து நிற்பாங்க, எம்பிக்கள், அதே மாதிரி எம்எல்ஏக்கள் எழுந்து நிற்பாங்க. இதை ஒரு மந்திரி அமைச்சராக இருக்கிறவர் எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சின்னா தான் கண்ணியம் சொல்கிறாருன்னா, அவர் இந்த அவையை பற்றி என்ன புரிஞ்சிருக்காரு, அவையின் விதிமுறைகளை பற்றி என்ன புரிஞ்சிருக்காரு? அதை உடனடியாக முதலமைச்சரே தடுத்துருக்கணும், உட்கார சொல்லியிருக்கணும். தப்பு அது. நான் உங்களை மதிக்கிறதும் மதிக்காத நான் தீர்மானிக்கணும், நீங்கள் தீர்மானிக்க உத்தரவு போட்ட ஒரு தகுதி வாங்க முடியும். அது தப்பு. அவர் நடந்து கொண்டது தப்பு. அதை அப்போ முதலமைச்சர் அப்பொழுதே எழுந்து அவர் அப்படி செய்கிறது, அப்படியெல்லாம் நீங்கள் உத்தரவிட முடியாது, அவர்கள் நிலையிலிருந்து அவர்கள் முடிவெடுப்பார்கள்னு தடுத்துருக்கணும். அது முதலமைச்சரே தடுக்கலை. ரொம்ப தப்பு. சட்டமன்றம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க தோழி? இந்த 100 நாள் ஆட்சி தாவேகாவினர் என்னென்ன ப்ளஸ் பார்க்குறீங்க, என்னென்ன மைனஸ் பார்க்குறீங்க? ரொம்ப கூர்மையாக பார்த்தா துதிபாடும் மண்டலமாக மாறிடுச்சு. துதி பாடுறவர்களை அந்த துதியினால் மகிழ்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. ஜெயலலிதா முன்னால் தன்னை புகழ்ந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவாங்க, அந்த மாதிரி இப்போது ஆட்சியாளர்கள் தங்களை புகழ்ந்து பேசுவதை ரொம்ப வரவேற்கிறார்கள் மௌனமாக. இதை ஊக்குவிப்பது ஜனநாயக முறைக்கு ஆபத்தானது. அதே மாதிரி அங்கே உள்ளடக்கத்தில் நடக்கிற போக்குகள் ஒரு முறையான வாத பிரதிவாதங்கள் இல்லை. ஒரு சட்டமன்ற நெறிமுறைக்கு உட்பட்டு நடத்த வேண்டிய நெறிமுறைகள் மீறப்படுகின்றன. இன்றைக்கு கூட கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை தொடர்ச்சியாக நீங்கள் ஒடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் குரல் எழுப்புறாங்க. அதற்கு அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க தோழி? சட்டமன்றத்திலே வரல, பதிலாவது அளிக்கணும். இப்போ நீங்கள் இது அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், எங்கள் மூர்த்தி சிறுசாக இருக்கலாம், எங்கள் கீர்த்தி உலகு தழுவியது, மகத்தானது. 100 ஆண்டு கால விடுதலை போராட்ட வரலாற்றில் கம்யூனிஸ்டுகளின் வியர்மை ரத்தம் தான் இருந்தது. அதனால் கம்யூனிஸ்டுகள் இல்லாமல் இந்திய சுதந்திர வரலாற்றை எழுத முடியாது. நீங்கள் அத்தகைய பங்களிப்பு செலுத்தினவங்க நாங்கள். இந்த கட்சி போய் யார் யார் இந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கான்னு ஒரு வட்டாட்சியர் கொடுத்து எடுத்திருக்காரு. முதலமைச்சர் இந்த நிமிடம் வரை அதற்காக வருத்தம் தெரிவித்து அதை இந்த அரசு அனுமதிக்காது என்று உறுதி கூறவில்லை என்பது ஆழ்ந்த வருத்தத்திற்குரியது. பலரும் முதலமைச்சருக்கோ இல்லை அமைச்சர்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கோ ஒரு அனுபவம் கிடையாது, சட்டமன்றத்தில் எப்படி பேசணும், ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனலி அவங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, புதியவர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சார், அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா? புதியவர்கள் தெரியலை, கற்றுக்கணும், அதனால தான் இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு. நீங்களும் நானும் சொல்ல வேண்டியதே இல்லை. இவங்க அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கிறது இல்லைங்கிறது எனக்கு தெரிய. சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் 4 அமைச்சர்களுடைய பேச்சை அதே கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஸ்பீக்கராக இருக்கார். அந்த ஸ்பீக்கர் எக்ஸ்பெஞ்ச் பண்ணிட்டார், நீக்கிட்டார். அமைச்சர்களே தங்கள் பேச்சை அவை குறிப்பில் ஏறாதவாறு அமைஞ்சிடக்கூடாது பேச்சுன்னு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அமைச்சர்களின் பேச்சே எச்சரிக்கையோடு இல்லை என்பது, அமைச்சர் அவர்களின் பேச்சுக்களை நீக்கியிருப்பதே அவர்கள் கவலையோடு கவனிக்க வேண்டிய விஷயம், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதை கற்றுக்கொண்ட மாதிரி தெரியவில்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஓகே, நிறைவான ஒரு விஷயம், இந்த ஆட்சிக்கு ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா இல்லை என்ன சொல்லுவீங்க சார்? இந்திய அரசியலமைப்பு ஜனநாயக அரசியலமைப்பு. ஜனநாயக அரசியலமைப்பு வழங்கியுள்ள உரிமைகளை அரசியல் கட்சிகளும் மக்களும் அனுபவிப்பதை தடுக்காமல் உங்கள் ஆட்சி இயங்க வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்.
நிச்சயமா என்ன நடக்க போகுது, எப்படி மேலும் அரசாங்கத்தை கொண்டு போக போறாங்க நேர்மையான வழியில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி தோழர். ரொம்ப நன்றி, வணக்கம்.